சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 8வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கருப்பு பட்டை அணிந்த கிரீடம், அதில் 311 என்ற தேர்தல் வாக்குறுதி போன்ற பல்வேறு பதாகைகளை ஏந்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 8வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 11 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சில அரை மணி நேரம் கழித்து அவர்கள் உடனடியாக அங்கிருந்து குண்டுக்கட்டாக மாநகர பேருந்து மற்றும் காவல்துறை வாகனங்களில் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்படுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பிரதான கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் என்ற பிரதான கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து அறிக்கையாகவும் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போல் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அதில் எந்த பயனும் இல்லாத காரணத்தினால் வருகின்ற 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதில் கலந்து கொள்ள போவதில்லை என்ற உறுதி முடிவை எடுத்திருக்கின்றனர். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் இந்த பிரதான கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் அம்மாநில செயலாளர் மூலியமாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் 8வது நாளாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கைது செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடியவர்கள் குண்டுக்கட்டாக அது பெண் காவலர்கள் மட்டுமல்லாமல் ஆண் காவலர்கள், அதிகாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இதில் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த போராட்டம் முடிவுறுத்தது தமிழ்நாடு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படும் என்ற இந்த பிரதான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நன்றி வினோத், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.